பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். நானும் எனது மனைவியும் இந்த நாளிலே இந்த ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு உங்கள் மத்தியில் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எத்தனை இன்பம் காலை கூட்டம்! ஓ, தேவன் மகிமையாய் இறங்கினார். தேவ வல்லமை நாங்கள் ருசித்தோம், சுவைத்தோம். அதில் இந்த நாளிலே உங்களோடு தொடர்பு கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு வாழ்த்து உரை சொல்வார்கள். அதற்கு பின்பு உடனே திரையிலே காண்கிற போன் நம்பர்ல எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தொடர்பு கொள்ளலாம், ஜெபமும் கேட்கலாம், இல்லாவிட்டால் வாழ்த்துறையோடு முடித்து விடலாம். ஆகையால் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது என் மனைவி அனிதா அவர்கள் உங்களுக்காக ஒரு வாழ்த்துதல் சொல்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையிலே மரித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த ஈஸ்டர் நாட்களிலே கர்த்தர் உயிர்ப்பிக்கத்தக்கதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக வெளியரங்கமாக போவது என்பதை நான் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த வாழ்த்துதலின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை மறக்க வேண்டாம். அநேக போன் கால்ஸ் வந்து கொண்டிருக்கிறது, நாங்க ஹோல்டில் வைத்திருக்கிறோம். நான் இந்த நாளில மீண்டும் இந்த ஈஸ்டர் பண்டிகையில உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்ல முதல் காலரை நாம் பார்ப்போம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எல் ஷடாய் டிவி ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அம்சிகர்லேருந்து கால் பண்றேன். சொல்லுங்க. குட். அம்சிகர்லேருந்து என் பேர் தாரா ராஹேல். சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர் உங்களுக்கு. ஹாப்பி ஈஸ்டர். சொல்லுங்க. பாஸ்டர் மாக்கே சொல்லிடுங்க. அவங்களுக்கு சொல்லு. ரொம்ப சந்தோஷம். டிவி நிகழ்ச்சி பாக்குறீங்களா? நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பேன். நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவேன் நானு. அப்படியே 12 மணி வரைக்கும் நாங்க நல்ல நிகழ்ச்சியுமே நான் பார்ப்பேன் நானு. சரி சரி. 12 மணி வரைக்கும் உங்களுக்காக நல்ல நிகழ்ச்சிகளை நாங்க போட்டோம். ஹலோ. சரி, எப்படி இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். சரி சரி. இன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்ப எடுத்தோடய ஃபர்ஸ்ட் நான் பண்ணோம் அப்படின்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. சரி, சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இப்ப நான் டிவில பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறு என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார் என்பதை நான் வாழ்த்துகிறேன். சரி, உங்களுக்கு ஏதாவது ஜெபிக்கணுமா? போன டைம் நான் சர்ச்சுக்கு வந்தேன். நான் அம்சிகர்ல இருந்து வந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப பேர் வர்றாங்க. சரி, இன்னொரு முறை வந்தீங்கன்னா சொல்லுங்க. கனிமொழி என்றவங்களும் நானும் அம்சிகர்ல இருந்து வந்தோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா? எனக்கு வந்து ஜெப குறிப்பு இருக்கு. இன்னும் அதான் எங்க வீட்டுக்காரர் இன்னும் வரல. இந்த நாளில ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஈஸ்டர் டைம் பசங்க வச்சுட்டு இன்னும் வரலையே. நிச்சயமா இந்த ஈஸ்டர் பண்டிகையில நாங்கள் உங்களை 75 நாள் ஆகுது. ஒரு போனும் பண்ணல, வீட்டுக்கும் வரல. பெரம்பூர்ல தான் இருக்காங்க. ஈஸ்டர் பண்டிகையில கேளுங்க. ஈஸ்டர் பண்டிகையில சொல்றாங்க மாமியார் வீட்டுல. கேக்குறீங்களா நான் பேசுறத? ஈஸ்டர் பண்டிகையில கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். ஜெபிக்கலாம். நன்றி பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல பண்டிகையிலும் ஆண்டவரே, அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஊழியக்காரன் நான் சொல்லுகிறேன், அதிகாரம் தந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கணவர் இப்பொழுது வரும்படியாய் நான் சொல்லுகிறேன். நீர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு உயிர்த்தெழுதலின் நாள். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் தினத்திலே நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி ஈஸ்டர். சரி, உங்க டிவி வால்யூம் ஏற்கனவே குறைச்சிடணும்.
உங்க டிவி வால்யூம் குறைக்கலன்னா அடுத்த காலுக்கு போயிடும் உங்க போன். டிவி வால்யூமை நீங்கள் குறைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்கள் டிவி வால்யூமை குறைக்காவிட்டால் அந்த ரிப்பீட்டேஷன் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் நாங்கள் குறைங்கள் என்று சொல்வதை விட நாங்கள் அடுத்த காலர்ஸ்க்கு நாம் போய்விடும். ஏனென்றால் நமக்கு பல கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 300க்கும் அதிகமான தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரியவர். ஹalleluya, praise the Lord. ஹலோ, praise the Lord, happy Easter. ஹலோ ஐயா, சோழனிலிருந்து ஜெயிச்சு பேசுறேன் ஐயா. சொல்லுங்க அம்மா, எப்படி ஈஸ்டர் பண்டிகை எப்படி இருக்கு? ஈஸ்டர் பண்ண நல்லா கொண்டாட்டேன். காலேஜ் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். right, good. நான் என் பையன் நிர்மல் குமார் 10வது படிக்கிறான் ஐயா. சரி, பையன் பேர் என்ன? நிர்மல் குமார். பங்காள திட்டத்துல சேர்த்துக்க வேணாம். என்னம்மா? வினித் குமார். பங்காள திட்டத்துல நிர்மல் குமார். right, குமார், நாம ஜெபிக்க போறோம். பங்காள திட்டத்தை சேர்த்திருக்கிறீங்க. நிச்சயமா பங்காள சிறுவர் ஆசீர்வாத திட்டத்துக்கு சேர்ந்தவங்க எல்லாம் நல்ல ஜெபம் பண்றாங்க. போட்டோ மேல கை வைத்து ஜெபிக்கிறாங்க. நிச்சயமா உங்க பையன் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். 10th எழுதுகிற பிள்ளைகள் எல்லாருக்குமாக எனது மனைவி அனித் அவர்கள் இப்பொழுது சுருக்கமாய் ஜெபிப்பார்கள். 10th எழுதுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வினித் குமாருக்கும் விசேஷித்த ஞானம் கொடுக்கும்படி நமக்கு நேரம் இல்லாததுனாலே அடுத்தடுத்து போக போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஞானம், விசேஷித்த கிருபை உண்டாகும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால வினித் குமார்க்காக செபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தினால எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறும்படியாய் செபிக்கிறோம். முதன்மையாய் வரும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த முறை அவன் வெற்றி பயங்கரமாயிருக்கும். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் மீண்டுமாக என்னுடைய அருமையான ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். காலையில் எங்கள் திருச்சபை லைவ் பார்த்திருப்பீர்கள். உண்மையிலே கொண்டாட்டம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் திருச்சபை ஒரு கொண்டாட்டமான திருச்சபை தான். ஆனால் இன்றைக்கு சொல்லுவாங்க பாருங்க, சூப்பரோ சூப்பர், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையாய் கண்டார்கள். வெளிப்பாடு உண்டாக வேண்டும். அதில் என்ன செய்தி என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்கிற வெளிப்பாடு உண்டாகிறது யாருக்கோ அவர்களுக்கு தான் திறவுகோலும் அதிகாரமும் கொடுக்கப்படும். ஆகையால் 12 சீஷர்கிட்ட கேட்டாரு, என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒருத்த மட்டும் தான் சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள உயிருள்ளவர் என்ற ஒரு வெளிப்பாடு. ஆமென். Praise the Lord. Hello, praise the Lord. ஐயா, praise the Lord ஐயா. Praise the Lord. El Shaddai TV உங்களுக்கு எங்களுடைய அன்பின் ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Same to you. Thanks. சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, நான் புழல்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய டிவியை குறைச்சிட்டு பேசுங்க ஐயா. கண்டிப்பா குறைச்சிடுறேங்க. சர்ச்சுக்கு போனீங்களா? குறைச்சிட்டேங்க. ரைட், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமாய்யா, நான் பாஸ்டரா இருக்கேங்க. ஓ, பிரைஸ். பாஸ்டர் பேர் என்ன? ஜேக்கப்ங்க. என்னையா? பாஸ்டர் ஜேக்கப். யாக்கோபு. குட், ஜேக்கப். ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க மத்தியில பேசுறது. ஐயா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு ஊழியக்காரர் எங்களை வாழ்த்துறது, எங்க டிவியை வரவேற்கிறது, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எங்க டிவிக்காக ஜெபிங்க. எல்லாருக்கும் நாங்க தான் ஜெபிக்கிறோம். நீங்க ஒரு பாஸ்டர் போன் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மாத்திரம் இல்ல, இந்த எல் ஷடாய் டிவி யாவருக்கும் சுருக்கமா ஜெபிக்கணும். இந்த ஈஸ்டர் பண்டிகை எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்க ஒரு சுருக்கமா ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பா ஜெபிக்கிறேன். இப்போ நம்மத்தில் அருமையான ஜேக்கப் அவர்கள் புள்ளல்ல இருந்து ஊழியம் செய்யறாங்க. ஒரு பாஸ்டர் நம்ம கிட்ட போன் பண்ணிருக்கிறாரு. அதில் அவர் இப்பொழுது நமக்காக ஜெபிப்பார். ஜெபிங்க ஐயா. நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த எல் ஷடாய் டிவியை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து வருகிறீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். உங்களுடைய ஊழியங்கள் ஆண்டவரே, அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக, அவருடைய துணைவியருக்காக, பிள்ளைகளுக்காக, இந்த எல் ஷடாய் டிவி ஸ்டாஃப்ங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஆண்டவரே,
இந்த டிவியை நீங்க ஆசீர்வதிங்க Yes, Lord. இன்னும் மேன்மே